ஹாய் ஹலோ வணக்கம். லோகேஜ் ஏஜேஎல்எஸ் டைரக்ஷனில் வெளியான 2025 உடைய ஒரு சூப்பர் ஹிட் கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். படத்தின் பெயர் 11. இந்த படத்தில் வந்து நவீன் சந்திரா, அபிராமி, திலீபன், ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தில். திலீபன் யாருன்னு நான் சொல்கிறேன். வத்திக்குச்சின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தினோட ஹீரோ தான் திலீபன். அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு படம் அப்படின்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் படம் கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை, என்ன கதை தேவை, அந்த கதைக்குள்ளே எவ்வளோ ட்விஸ்ட் இருக்கணும், உள்ளுக்குள்ளே படம் பார்க்குற ஆடியன்ஸை வந்து நம்ம ஏமாற்றக்கூடாது. இப்போ வந்து ஒரு படத்தை எடுத்துட்டோம், அது வந்து வெளியாயிருச்சு, அது எப்படியா ஒன்று 190 ரூபா கொடுத்து படத்தை பார்க்குறவன் எப்படி வேணாலும் பார்த்துட்டு போகிறான், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காம இந்த படத்தை வந்து தரமாக கொடுத்ததுக்கு உண்மையிலே லோகேஷ் அவர்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சமீப காலங்களில் வர படங்களில் வந்து என்ன கதை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு கதையும் இல்லை, ஆனால் கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கிரைம் த்ரில்லரு, மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்து வைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த 11 படம் உண்மையிலே நல்லா இருக்குது. இது வெவ்வேறு மொழிகளில் 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஆனால் இருந்தாலும் தமிழ் 11 அப்படின்னு போட்டிங்கன்னா 2025 படம் வரும். நீங்கள் தியேட்டரில் போய் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். தியேட்டர் மெட்டீரியல் இந்த படம், சரியா? இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம். கிட்டத்தட்ட ஓப்பனிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேஸு. அந்த என்ன கேஸுனா, ஒரு பணத்தை கொன்று அதை கொண்டு போய் பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறது தான் மொதல் கேஸு. அடுத்ததாக ஒரு கேஸ் வருது. அது என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ராபரி. இந்த பேங்க் ராபரியில் ஒரு காவலாளி கொண்டுட்டு பேங்கில் இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த கும்பலை ஈஸியாக பிடிச்சிருவாங்க. பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கிற அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான். அவர் பிடிச்சிருவார். பிடிச்சோடனே இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்புறம் தொடர் கொலைகளாக நடக்குது. என்ன, இப்போ பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் கொன்று எரிச்சிடுறாங்க. இது தொடர் கொலைகளாக ஆகிறதுனால அதனால் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தப்படுது. இது வந்து கொஞ்சம் விட்டாலும் சிபிஐக்கு இந்த கேஸ் போயிடும், அதனால் போலீஸினுடைய மரியாதை போயிடும். அதனால் என்ன பண்ணணும், சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி மேலிடத்துலேருந்து ப்ரெஷர். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இடையில் இவர் ரஞ்சித்குமார் அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிரும், கோமாவுக்கு போயிடுவார். அந்த கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு நம்ம நவீன் சந்திரா ஹீரோ, அரவிந்தன் அவர் பேர், அரவிந்தன் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிறாரு. எடுத்த உடனே தொடர் கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளுக்கு பின்னாடி என்ன ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஷ்பேக் பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்குறாரு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய திடுக்கிடும் தகவல்லாம் இந்த படத்தில் வருது. இடைவேளை வரலாம் பார்த்தீங்கன்னா கியூஸ் பம்பு. நீங்கள்லாம் சேர்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளே கண்ணுமிக்காமல் பார்க்கக்கூடிய படம் அது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட் பாகம் அப்படி இருந்துச்சு. செகண்ட் பாகம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிடுச்சு. ஃப்ளாஷ்பேக் போனோடனே அது ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் மாணவர்கள் படிக்கிறாங்க. அதெல்லாம் கதை சொல்லக்கூடாது. கதை சொன்னோம்னா அது வந்து இதாயிரும், லீக் ஆயிரும் இல்லையா? அதனால் வந்து செகண்ட் ஹாப் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் இருந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இருந்தாலும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு பரபரப்பாக கொண்டு போய் நிறையா முடிச்சுகள் அவுத்து இந்த படத்தினோட வில்லன் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கே பேரதிர்ச்சியாக இருக்குது. இதுதான் ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லருடைய முக்கியமான அங்கமே. இப்போ படம் அப்படின்னா நம்ம போய் உட்கார்ந்தோன்னே இவன் தான் வில்லன், இவன் தான் ஹீரோ, இதுதான் கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படம் பார்க்குறது ஒரு சுவாரஸ்யமாக நம்மளுக்கு இருக்காது. ஆனால் கிளைமேக்ஸில் நாம் என்னென்னமோ நினச்சேன், வேறு யாரோ இந்த கொலைகளுக்கு காரணமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலே எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்த படம் தான் இந்த படம். கிளைமேக்ஸில் வந்து யாருமே அந்த கதையை யூகிக்க முடியாத மாதிரி கொண்டு போய் முடிச்சிருக்கிறது உண்மையிலே இந்த படம் பாராட்டத்தக்க விஷயம். இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு வேகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஹீரோயினி தான். இந்த படத்தில் பாடல்கள் 1-2 பாடல் இருக்குது. அது காட்சி அமைப்புகள் எடுக்கிறதுனால நல்லதாக போச்சு. ஹீரோக்கு ஜோடி போட்டு சுவிட்சர்லாந்தோ, பேங்காக்கோ, பாரிஸோ போகாமல் இருந்தவர்கள் நல்லது. அதுபோல் அவங்களுக்கும் ஒரு காட்சி அமைப்போட ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு இல்லை, ஏதோ பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு சீனில் வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக கூப்பிட்டு, சீக்கிரமாக உன்னை பார்க்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பார். என்னவோ ஏதோ ஹீரோயினுக்கு பாவம் ஆபத்தில் இருப்பாருன்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தா, நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறேன், இங்கே ரிங்கெல்லாம் கொண்டாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இதெல்லாம் நான் வேண்டாம், நான் வந்து ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டுருக்கிறேன்,
என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்கிறாரு. சொன்னோன்னே நம்ம ஒரு ஆறுதலான விஷயம் சொல்லுவோம், இனிமேல் நான் உங்கள் முகத்திலே முழிக்க மாட்டேங்க. அதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் தான் இந்த அம்மா ஒரு மாதிரி அதுக்கப்புறம் வரதில்லை. சொல்ல காப்பாற்றின ஹீரோயின் லிஸ்ட்டில் அவங்களும் இந்த படத்தில் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. க்ரைம் த்ரில்லர் படம்னா இப்படி தான் இருக்கும். எல்லோரும் முகம் இறுக்கமாக தான் இருப்பாங்க. இந்த படத்தில் சிரிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 18+ தான் இந்த படம் வந்து. அது வந்து கோரமான சீன்கள் நிறைய இருக்குது. அதனால் வந்து குழந்தைகள் யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க. பலவீனமார்கள் யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க. தீ வச்சு எரிக்கிற சீன்லாம் நிறைய இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சுக்கிறாங்க. அபிராமி கதை சொல்லும் விதம் அருமையாக இருந்துச்சு. இன்னும் நிறைய படங்களில் வந்து அவங்க அம்மா கேரக்டர் நம்ம பார்க்கலாம். அதுபோல் திலீபன் அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, திலீபனை சந்தேகப்படுவாங்க. ஆனால் இது ஒரு வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டில் கொண்டு முடிச்சிருப்பாரு. அப்புறம் ஆடுகளம் நரேன் எப்பயும் போல் பெரிய போலீஸ் ஆஃபீஸரு. அப்புறம் இன்னொரு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த படத்தில். ஆனால் இருந்தாலும் எல்லாரும் அவங்கவுங்க என்னென்ன நடிப்பு தேவையோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவ்வளோ விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக போனது காரணம் டி இமானோட மியூசிக் தான். ஒரு படம் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் கூட, எவ்வளோ ஒரு மொக்கையான படமாக இருந்தால் கூட அந்த மியூசிக்கை போட்டு உட்கார வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது வந்து டி இமான் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார். ஓப்பனிங் பிஜிஎம் எல்லாம் வேறு லெவல் கொடுத்துருந்தாலும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வரக்கூடிய மியூசிக்காகவே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுபோல் இந்த படத்தை வந்து எஃபெக்ட் எல்லாம் டெக்னிக்கலாக இந்த படம் சூப்பரான படம். இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் கிளைமேக்ஸ் வந்து 25 நிமிஷத்தில் உங்களுக்கு பரபரப்பை காட்டி படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பான படம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். இந்த படத்தினுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இளவன் வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு படம். அதாவது சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு கிரைம் த்ரில்லர் விரும்பிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 95% வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும்.